2 weeks earlier. சொல்லு என்னாச்சு? முடியல. Two weeks later. Stay, sit. என்ன ப்ரோ பண்ணீங்க? 2 வாரத்துல எப்படி ப்ரோ இந்த மாதிரி செட் ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சின்ன ட்ரிக்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த லீஷனாக எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் லீஷு, லாங் லீஷு எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் எப்படி லீஷை பிடிக்கணும் அப்படின்னா, இதில் இருந்து கரெக்டாக ஒரு 1.5 feet இந்த இடத்துல தான் நம்மளுடைய கை பிடிச்சிருக்கணும். இதுக்கு மேலே கண்ட்ரோல் போச்சுன்னா டாக் நம்மளை புல் பண்ணிடும். ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. இன்னொரு லீஷை இன்னொரு எக்ஸ்ட்ரா கிரிப்புக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு கம். இப்போ நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ உங்களை தாண்டி டாக் போகக்கூடாது. ஸோ கம், உங்கள் கூடவே நடக்கணும், பொறுமையாக நடக்கணும். இழுத்துக்கிட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் டாகை நிப்பாட்டிட்டு ஸ்டே. அதாவது இது பண்ணக்கூடாது அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்ஷாக சவுண்டு வரணும். நல்லது அப்படின்னா குட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அப்ரிசியேட் பண்ணணும். ஆனால் இந்தியன் டாக்ஸை எக்காரணத்துக்கு வந்து அடிச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ட்ரைனிங்கில். நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் டாகு ஷை டாக் ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்காது. ஓகே சார், அந்த இடத்துல உட்காந்துக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே கம், இது பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு வரும். இப்போ ஒரு இடத்துல இழுக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிப்பாட்டிக்கங்க டாகை. நிப்பாட்டிக்கிட்டு ஸ்டே. இந்த பொசிஷன் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டாக் கண்ட்ரோல் வரும். நீங்கள் வந்து இப்படி லீஷை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து பண்ணக்கூடாது. இப்படி லீஷை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் டாகுக்கு போயிடும். அப்போ டாக் புல் பண்ணும்போது நம்ம இப்படி தான் இழுத்துக்கிட்டே தான் போக முடியுமே தவிர டாக் நம்ம கண்ட்ரோல் குறைய வராது. ஸோ அதனால தான் இங்கே பவர் இருக்கணும் எப்போவுமே. இங்கே பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது கூடவே வரும்போது அது ஒரு வேளை இழுத்தாலுமே ஸ்டே அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லி நிப்பாட்டி வச்சுக்கோங்க. நிப்பாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அது காம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நடந்து போங்க. அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இது பாருங்கள் எவ்வளோ அமைதியாக வருது. ஸோ இது வந்து ஒரு 2 weeks நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு விரல்லே வந்து கூட்டிகிட்டு வரலாம், டாக் அழகாக வரும். ஸோ அதுக்காக இப்படி பண்ணாதீங்க, நான் ஒரு மெத்தடுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டாக் வந்து இந்த புல்லிங் பிரச்சனை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ டாக் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். டாக் எப்பவும் லீஷ் போட்டு வாக்கிங் எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ.